அனைவருக்கும் வணக்கம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி வந்து கன்னி ராசி. பராபவ ஆண்டு பலன்களில் காலபுருஷ தத்துவத்தில் 6வது ராசி. இந்த வருடம் எப்படி இருக்க போகுது அப்படின்னாக்கா, உங்களுக்கு வந்து வாழ்க்கையுடைய முன்னேற்ற பாதையை நோக்கி போக போகிறீங்க. அண்ட் ஒரு பாதைகளை வந்து தெளிவுபடுத்துவீங்க. உங்களுடைய வாழ்க்கை வந்து தப்பான டைரக்ஷனில் போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா, அதை ரெக்கக்னைஸ் பண்ணி சரியான பாதையை ஐடென்டிஃபை பண்ணி அதை நோக்கி பயணமாக இருக்க போகுது இந்த வருடம். ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்லோ ஸ்டார்ட்டாக இருந்தாலுமே வந்து ஸ்டேபிளாக இருக்கும். ஏன்னா தவறான பாதையிலேருந்து வெளியில் வரீங்க அப்படின்னாலே தடங்கள் நிறைய இருக்கும். ஸோ அந்த தடைகள்லாம் மீறி நீங்கள் வந்து ஒரு கடினமான பாதையில் வந்து நல்ல பாதைக்கு போக போகிறீங்க. ஸோ அதனால் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கும். பட் வந்து எதிர்காலத்தில் வந்து வாழ்க்கை வந்து நல்லா அமைய போகுது. இப்போ கடுமையான வாழ்க்கை எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஃபோக்கஸ்டாக செயல்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து வருடத்தில் வந்து நல்லாவே அமைய போகுது. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, காம்படிட்டிவ் எக்ஸாமில் கொஞ்சம் ரொம்ப போராட்டமாக இருக்க போகுது. என்னதான் தெரிஞ்ச கொஸ்டின்ஸை நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணாலும் அது வந்து உங்களுக்கு கடுமையாக இருக்க போகுது. ஏன்னா வந்து உங்களுடைய பேட்டர்ன் எல்லாமே மாறுது. இந்த வருடத்துடைய அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னாக்கா, கடினமான கஷ்டத்துலேருந்து வெளியில் வந்து நல்ல பாதைக்கு போகிறதுனால எல்லாமே வந்து கடுமையாக தான் இருக்கும். ஸோ அதை வந்து கொஞ்சம் அனுசரித்து போகிற மாதிரி இருக்கும். பட் என்னதான் கடுமையாக இருந்தாலும் உங்களுடைய ஸ்கில்ஸை வந்து நீங்கள் டெவலப் பண்ணிகிட்டே தான் இருப்பீங்க. அதில் வந்து எந்த தயக்கமும் காட்ட மாட்டீங்க. இதை வந்து படித்தே ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னாக்கா அதை வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வருவீங்க. இதுதான் வந்து கன்னிராசிக்கான ஸ்டூடெண்ட்ஸ்க்கான பலன்கள். அண்டு மேலும் பார்த்தீங்கன்னாக்கா, ஃபாரினில் போய் மேற்படிப்பு பண்ணணும் அப்படின்ட்டு யாராவது முடிவெடுத்தீங்க அப்படின்னாக்கா அதுக்கும் நல்லாவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. யூகே மாதிரி கண்ட்ரீஸில் வந்து உங்களுக்கு யூகே இல்லை ஃப்ரான்ஸ், ஜெர்மன் இந்த சைடில் வந்து உங்களுக்கு எஜுகேஷன்ஸை வந்து ஹையர் எஜுகேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா கண்டிப்பாக வந்து போங்க. அது அங்கே வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக அமைய போகுது. பட் வந்து அங்கேயும் வந்து ஆரம்பத்தில் வந்து போராட்டமாக இருக்கும், நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து வருட கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேருந்து இந்த பிரச்சனையாக நான் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்ட்டு இவ்வளோதானா அப்படின்ட்டு ஒரு நல்ல முன்னேற்றமாக அமையக்கூடிய ஆண்டாக அமையப்போகுது. அண்டு வேலைகளில் பார்த்திங்கனாக்கா ஜாப் வந்து ரொம்ப ஒர்க்லோடு அதிகமாக இருக்கும். ஸோ எனக்கு சம்மந்தமே இல்லாத விஷயத்தில் நான் வேலை செய்கிறேனே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் அதை நீங்கள் முன்னெடுத்து வேலை செஞ்சீங்க அப்படின்னாக்கா எதிர்காலத்தில் உங்களை வந்து நல்லா ரெக்கக்னைஸ் பண்ண போகிறாங்க. ஏன்னா அது வந்து உங்களுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு தான் வந்து உங்களுக்கு உதவ போகிறதே தவிர அது வந்து உங்களுக்கு பேர்டனாக அமைய போகிறதில்ல. ஜஸ்ட்டு ஒரு டெம்பரரியான ஒரு பேர்டன்ற மாதிரி வச்சுக்கோங்க. அண்ட் ஐடி இண்டஸ்ட்ரீஸில் இருக்கவங்களுக்கு, ஃபினான்ஸில் இருக்கவங்களுக்கு, அனலைசிஸ் பண்ணுவாங்கள்ல, அப்புறம் டாக்டர்ஸ்க்கு, இவங்களுக்கெலாம் வந்து இந்த வருடம் வந்து ரொம்பவே சிறப்பாக அமைய போகுது. அண்டு பிஸ்னஸ் வந்து பார்ட்னர்ஸோடு இருக்கவங்க வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இண்டிவிஜுவல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ரிஸ்க் எடுக்கிறது கொஞ்சம் தவிர்க்கணும். ரிஸ்க்கு தவிர்த்து நான் சாதாரணமாக எப்பவும் போல் இருக்கிற பிஸ்னஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். பட் ரிஸ்க் இருக்கிற மாதிரி பிஸ்னஸில் இது பண்ணிங்கன்னா லாஸஸ் இருக்குது. ஸோ அதை வந்து டேக்கிள் பண்ண முடியும் அப்படின்னாக்கா ரிஸ்க் எடுக்கலாம். பட் அந்த லாஸஸை மேனேஜ் பண்ண முடியாது அப்படின்னாக்கா ரிஸ்க் எடுக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். ரொம்பவே வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். மெயினாக வந்து பார்ட்னர்ஷிப்பில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்லாம் வந்து உங்களை வந்து ரொம்பவே வார்த்தைகளாலும் சரி, பண விஷயத்திலும் சரி ஏமாற்றுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. மணி விஷயத்தில் ஸ்டேபிள் இன்கம் இருக்கும். செலவுகள் ஃபேமிலி ஹெல்த் இஷ்யூஸ்க்காக செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இதுக்கு முன்னாடி சேவிங்ஸ் பண்ணது தான் வந்து இப்போ கை கொடுக்க போகுது. ஏன்னா இப்போ நீங்கள் என்னதான் சேவ் பண்ணணும்னு நினச்சாலும் அதில் வந்து சேவ் பண்ண முடியாத செலவுகள் இருக்கும்.
திடீர் செலவுகள் அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து இதுக்கு முன்னாடி என்ன சேவ் பண்ணிங்களோ அதுலேருந்து தான் வந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அதை நினச்சி கவலைப்படாதீங்க. அடுத்த வரக்கூடிய வருடங்களில் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து லாபம் அதிகமாக இருக்கும். அதனால் இப்போ செலவாகுது அப்படின்ட்டு எதையும் வந்து கண்ட்ரோல் பண்ணாதீங்க. இப்போ கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அந்த செலவு வந்து இன்னும் உங்களுக்கு அதிகமாக தான் செய்யுமே தவிர உங்களுக்கு கம்மியாக வாய்ப்பு இல்லை. அதனால் அதை வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். அண்ட் ப்ராப்பர்ட்டியை பொருட்களில் வாங்க, அதாவது லக்ஸுரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கிறதுக்கு ரொம்பவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து வருட கடைசியில் நடக்க போகுது. அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து ரிஸ்க் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே பண்ணாதீங்க. சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ எஃப்டிஆர்டினா அது மாதிரி சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ அந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். பட் உங்களுடைய டிசிஷன் எது இருந்தாலும் ரிஸ்க் இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் எது பண்ணாலும் அதில் உங்களுக்கு லாபம் தான். ரிஸ்க் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணீங்க அப்படின்னாக்கா அதில் வந்து நஷ்டமாகும். கேம்பிளிங் இல்லை ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா லாஸஸ் வந்து உங்களுக்கு அதில் தெரியறது. அதனால் அது உங்களுடைய விருப்பம், அதை பார்த்து செயல்படுற மாதிரி இருக்கும். அண்டு லவ் மேட்டர்ஸில் வந்து பார்த்திங்கனாக்கா காதலர்களுக்கு வந்து ரொம்பவே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ அந்த என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் பேசுங்க. தேவையில்லாத விஷயங்கள், அடுத்த விஷயங்களில் வந்து ஈடுபடாதீங்க. அவங்களும் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறாங்க அப்படின்னா சரின்னு மட்டும் இது பண்ணுங்கள். அதுலேருந்து இன்வால்வ் பண்ணிங்க அப்படின்னா தான் வந்து இந்த தேவையில்லாத மிஸ்கம்யூனிகேஷன் நடக்கும். அவங்க எது சொன்னாலும் சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துட்டீங்க அப்படின்னாக்கா லவ் வந்து ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு நியூவாக லவ் பண்ணக்கூடிய நபர்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுடைய ஒர்க் பிளேஸ் இல்லாட்டி வந்து உங்களுடைய க்ளோஸ் நெய்பர்ஸ் அங்கேருந்து உங்களுக்கு வந்து ஒரு புது நபர்கள் கிடைப்பாங்க, அறிமுகமாகுவாங்க. அவங்க மூலயமா உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உருவாகி அந்த பாண்டிங் வந்து லவ்வாக மாறும். அண்டு வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப பேஷன்ஸாக இருக்கணும். பேஷன்ஸ் இல்லை அப்படின்னாக்கா ஏன்னா வந்து ஒரு நியூ பாண்டிங் ஃப்ரெண்ட்ஷிப்பாக மாறி அதுலேருந்து தான் வந்து லவ்வாக மாறப்போகுது. ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் பொறுமை இல்லாட்டி வந்து அது வந்து ஆரம்பத்துலேயே கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இந்த வருடம் இல்லைனாலும் அடுத்த வருடத்தில் வந்து உங்களுக்கு வந்து லவ் வந்து ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி மேரேஜ் அவங்க அந்த லவ் பண்ணுற பர்சனையே வந்து நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னாங்க இந்த வருடத்தோடைய கடைசியில் அதுக்கு மேலே முயற்சி எடுங்க. அப்போ தான் வந்து லவ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு ஆல்ரெடி திருமணமானவங்களுக்கு வந்து பார்த்தாக்கா ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாகும், பாண்டிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அவங்க குடும்ப நபர்கள் மேலே இருக்கிற பாண்டிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அன்பு அந்யோன்யம் அதிகமாகும். அண்டு நிறைய இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட்ஸ் நடக்கும். அதாவது காது குத்து விழா நடக்கும், திடீர் ஃபங்க்ஷன்கள். உங்கள் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு மேரேஜ் நடக்கிற மாதிரி இருக்கும். இல்லை ஹஸ்பண்ட்னாக்கா அவங்களுடைய ரிலேட்டிவ் சர்க்கிள்ஸில் இருக்கவங்களுக்கு மேரேஜ் அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த இயர் பார்த்திங்கனாக்கா ஃபங்க்ஷன்ஸ்லேயே வந்து உங்களுக்கு ரொம்பவே போகிற மாதிரி இருக்கும். அதிக செலிப்ரேஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அது ரிலேட்டடாக வந்து உங்களுக்கு சந்தோஷம் அதிகமாகிட்டே இருக்கும். ஏன்னா நிறைய நபர்களை நீங்கள் நியூ சர்க்கிள்ஸ் பார்ப்பீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமான ஆண்டாக அமைய போகுது. அண்டு சேலஞ்சஸ் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப ஓவர் திங்க் பண்ண வேண்டாம். எந்த விஷயமா இருந்தாலும் இது ஒரு விஷயம் நடக்குதுன்னா சரி ஓகே அப்படின்ட்டு அதோடு விட்டுருங்க. ரொம்ப ஓவர் திங்க் பண்ணிங்கன்னா தான் ப்ராப்ளம். அண்டு ஹெல்த்து ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுனாக்கா முதல்லையே அதை வந்து கவனிங்க. ஹெல்த் இஷ்யூஸ் ரொம்பவே கேர் எடுத்துக்கணும். யோகா, வாக்கிங் அந்த மாதிரி போயிட்டே இருங்க. யோகாசனா பண்ணுங்கள். அண்டு மார்னிங் வாக்கிங் போங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுடைய ஹெல்த்து வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு இதுவாக இருக்கும். அண்டு ஒர்க் ரிலேட்டட் ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ அதை வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணுங்கள். மனசுக்கு ரொம்ப எடுத்துகிட்டு போகாதீங்க. மனசுக்கு எடுத்துகிட்டு போனால் தான் வந்து பிரச்சனை. ஸோ அதை வந்து எந்த அளவுக்கு ஈஸியாக எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து இந்த ஆண்டை வந்து சிறப்பாக அமையும்.
பாசிட்டிவ் நோட்டு என்ன சொல்லணும் அப்படின்னாக்கா, உங்களுடைய ஸ்கில் டெவலப் ஆகும், அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் முன்னேறக்கூடிய பாதையாக அமையும். அண்டு ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுவீங்க, லாஜிக்காக திங்க் பண்ணுவீங்க. இந்த விஷயம் இப்படி தான் நடக்க போகுதுன்னா அதில் லாஜிக் எதிர்பார்ப்பீங்க. ஸோ அப்படி தான் இந்த ஆண்டு அமைய போகுது. அண்டு கிளாரிட்டி ரொம்பவே கிடைக்கும், ஒரு தெளிவு இருக்கும். எந்த விஷயம் பண்ணாலும் அந்த விஷயத்தில் தெளிவு இருக்கும். ஸோ இதுதான் பராபவ ஆண்டில் கன்னிராசிக்கு இப்படி இருக்க போகுது. நன்றி.